வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 18ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை நன்னாரி பழ சர்பத். இயற்கையாக நன்னாரி வேர்களை பயன்படுத்தி அதனுடன் பழங்களை சேர்த்து சர்பத் செய்து மகிழ்வோம். தேவையான பொருட்கள்: முதல் நாள் இரவே நன்னாரி வேரை ஊற வைத்த தண்ணீர், ஆரஞ்சு பழம் 1, தர்பூசணி 2 கீற்று, எலுமிச்சை பழம் 1, மண்பானை தண்ணீர் 2 டம்ளர், சப்ஜா விதை 3 ஸ்பூன், தேன் தேவையான அளவு, புதினா இலை 10 இலைகள். செய்முறை: ஒரு 2 கிளாஸ் மண்பானை தண்ணி எடுத்து அதில் அந்த சப்ஜா விதையை ஒரு 3 ஸ்பூன் போட்டு நம்ம ஊற வச்சிடறோம். அதுக்கப்புறமா முதல் நாள் இரவே ஊற வைத்த நன்னாரி வேரை வடிகட்டி அதனுடைய தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு பழத்தை நல்லா புழிஞ்சி சாறு எடுத்து விதைகள் நீக்கி சாறு எடுத்து ஒரு பவுலில் எடுத்துட்டு அதே பவுலில் எலுமிச்சை சாறையும் புழிஞ்சி எடுத்துக்கிறோம். தர்பூசணியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஆரஞ்சு பழ சாறு கூட சேர்த்து வச்சிடறோம். ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தர்பூசணி சாறை சேர்த்து எடுத்து வச்சுட்டு இது கூட இப்போ இந்த சப்ஜா சீடு தண்ணியும் நன்னாரி தண்ணியும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேன் தேவையோ ஒரு 3 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தோன்னா இன்னும் நமக்கு இனிப்பு தேவைன்னா தேனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சப்ஜா சீடு எல்லாரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம புதினா இலை, தேவையான புதினா இலை எடுத்து அதுக்கு மேலே அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த நன்னாரி வேர் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா சப்ஜா சீடு இருக்கனால நல்லா குலுக்கி விட்டு இந்த சர்பத்தை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி உட்காந்து அழகாக குடிக்கும்போது நமக்கு நல்லா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த நன்னாரி வேர் வாடை நல்லா நம்ம குடித்து அதனுடைய சுவையை நாம் குடித்து பார்க்கும் போதே நமக்கு தெரியும். உள்ள வரைக்கும் அதனுடைய புத்துணர்ச்சி தெரியும். அதனால் நம்ம இந்த இயற்கை நன்னாரி பழ சர்பத்தை அடிக்கடி எடுத்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.